யார் நீங்க? என்னாச்சு? தெரியலங்க, ஷாக் அடிச்சிருச்சுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதானே? அது என்னன்னே தெரியலங்க. நான் இங்க வந்ததுல இருந்து ஷாக் மேல ஷாக் அடிச்சிட்டு இருக்குங்க. ஷாக் மேல ஷாக்கா? என்ன சொல்றீங்க? இல்லங்க, வேணாங்க, சொன்னா அடிப்பாங்க. அடிப்பாங்களா? யாரு? அதோ நிக்கிறான் பாருங்க, அவன்தான். யாரு? வெற்றியா? அவன் பேரு வெற்றியா? அவன்தாங்க. அவன் எதுக்கு உன்ன அடிக்க போறான்? ஒரு உண்மையை சொன்னங்க, அதுக்கு அடிக்கிறான் அவன். உண்மையா? என்ன உண்மை? கொஞ்சம் தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அது சொன்னா நீங்களும் என்ன அடிக்க மாட்டீங்கல்ல? நீங்க முதல்ல உண்மையை சொல்லுங்க. அந்த வெற்றி பக்கத்துல நிக்கிறாள ஒருத்தி. ஆமா, சக்தி. ஐயோ, சக்திலாம் இல்ல, அது என் முறை பொண்ணு அமுதா. என்னது, அவ உன் முறை பொண்ணா? ஆமாங்க. எங்க எதுவும் உளறிட்டு இருக்காதீங்க, அது சக்தி தான். நான் எதுக்குங்க உளற போறேன்? என் முறை பொண்ண எனக்கு தெரியாதா என்ன? அதுக்குதான் இந்த ஃபேனை அவ பக்கம் திருப்பலான்னு பார்த்தேன். இத திருப்பினா முக்காடு அவுந்துரும்ல, அப்ப தெரிஞ்சிடும் அது அமுதா தான். நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? நான் சத்தியமா சொல்றேங்க, அது என் முறை பொண்ணு தான். சரி, இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், சரியா? ஐயோ, எனக்கு என் முறை பொண்ணு வேணுமே. சரி சரி, நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பாவா, 2 நிமிஷம் வெளியே உட்காந்துட்டு வருவா. ஏய், இங்க இருந்தா என்ன உனக்கு? போக தாங்கல பாவா. எவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறது? முக்காட இழுத்து பிடிச்சு கையெல்லாம் வலிக்குது பாவா. ஏய், யாரு கண்ணையும் படாம சீக்கிரம் போயிட்டு வா. என்னடா ஏன் அமுச்சுட்ட? ஷபாடா, இந்த புகையில நிக்க முடியலப்பா. ஃபங்க்ஷன் முடிஞ்சா போதும், வெட்ட வெளியில உட்காந்து சீட்டாடணும்பா. அப்பதான் மனசு நிம்மதி ஆகும். பாவி வெற்றி, என்னை விட பெரிய கேடியா இருக்கேடா. எவ்வளோ பெரிய பிளான எவ்வளோ அசால்ட்டா பண்ணிட்ட. எங்க அத்தனை பெரிய முட்டாளாக்கிட்டு நீ எல்லார்கிட்டயும் நல்லவன் வேஷம் போட்டுட்டு இருக்கியா? பசமா மாட்டின. ஏய் நில்லு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், இப்ப பேச போறியா இல்லையா? ஏய், ஏதாவது வாய் திறந்து பேசுடி. ஊம குசுமு மாதிரியே பேசாம இருந்துட்டு அப்படியே தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? ஏய், நான் எங்க வேணாலும் நிப்பேன், அது ஏன் இஷ்டம். அதை கேட்க நீ யாரு? இன்னொரு தடவை என் வழியில குறுக்க வந்த கொல்ல உடைச்சிருவேன். எல்லார்கிட்டயும் சக்தி மாதிரியே பேசி ஏமாத்தின மாதிரி என்கிட்டயும் பேசி ஏமாத்தலான்னு பாக்குறியா? இது எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இத உடனே அத்தை கிட்ட சொல்லக்கூடாது. முதல்ல இந்த வெற்றி ஏன் இப்படி பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப சக்தி எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு ஆகணும். அதுக்கப்புறம் அந்த வெற்றிக்கும் சக்திக்கும் சேர்த்து மொத்தமா ஒரே அப்பா அடிக்கணும். டேய் வெற்றி, இரு, நான் வரேன். சக்தி மெசேஜ் அனுப்பியிருக்காடா. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறா போல இருக்கு.
நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி போ போ. இவன் எங்க போறான்? இவன் பின்னாடியே போய் பாப்போம். இவன் யார்கிட்ட பேசுறான்? என்ன சக்தி மெசேஜ் பண்ணியிருந்த? டேய், நான் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு அத்தை கோவப்பட்டாங்களா? ஏய், இந்த பிரச்சனையெல்லாம் எதுக்கு இப்போ? உன்னை எக்ஸாம் எழுத தான் நான் அனுப்பி வச்சேன். டேய், அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம என்னால எக்ஸாம் எழுத முடியலடா. சொல்லுடா, அங்க என்ன ஆச்சு? ஏய், இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க ஃபங்க்ஷன் சொல்ல போனா ஜாம் ஜாம்னு நடந்துகிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? ஆமா சக்தி, நான் நிஜமா தான் சொல்றேன். டேய், நான் எல்லாமே நீ எப்படா சமாளிச்ச? எப்படியோ சமாளிச்சேன். அதெல்லாம் எதுக்கு உனக்கு? ஏய், நான் எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக நீ ஏதாவது போய் சொல்றியா? ஏய், சத்தியமா தாண்டி சொல்றேன். இங்க பாரு, நீ இல்லைன்றதுனால இங்க ஒரு பிரச்சனையும் வரல. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, அம்மா வந்துட்டாங்களா? இன்னும் வரல சக்தி. என்னடா, இன்னும் வரலையா எங்க அம்மா? ஏன்? ஏய், அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ போயிட்டு நல்லபடியா எக்ஸாம் எழுது, சரியா? ம், சரிடா, நான் போனை வைக்கிறேன். சக்தி சக்தி இரு இரு. சொல்லு. ஆல் தி பெஸ்ட் டி எம் பொண்டாட்டி. தேங்க்ஸ்டா. அம்மா ஏன் இன்னும் அங்க போகாம இருக்காங்க? வெற்றி, சக்தியை ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு அனுப்பி வச்சுட்டு இங்க ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கல்ல? ஆனா பூஜான்னு ஒருத்தி இருக்கிறதையே நீ மறந்துட்ட பாத்தியா? டேய், இன்னைக்கு சக்தி கலெக்டர் எக்ஸாம் எழுத போறதும் இல்ல, உங்க அம்மாவுக்கு வெள்ளி விழா நடக்க போறதும் இல்ல, அங்க மீனாட்சி அம்மா உயிரோட இருக்க போறதும் இல்ல. இன்னைக்கு உனக்கும் சக்திக்கும் மரண அடி காத்துட்டு இருக்குடா. யாரு நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏய், வெளியே போங்கடா. நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து டேய், என்னடா பண்றீங்க? யாரா நீங்க? கதவை திறங்கடா. வெளியே போங்க. வேணும்னே பண்றீங்க. யாரா நீங்க? ஐயோ, என்னடா வேணும் உங்களுக்கு? இரு, என் மாப்பிள்ளைக்கு இப்பவே போன் பண்றேன். ஐயோ, ஏய், என்ன பண்றீங்க? போங்கடா. அம்மா, ஐயோ, ஏன்டா இப்படி பண்றீங்க? என் பொண்ணு எனக்காக காத்துக்கிட்டு பண்ணா போகணும்டா. எனக்காக அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது?
அம்மா, தாயே மீனாட்சி அம்மா, என்ன காப்பாத்து. அம்மா ஏன் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு போல? என்னாச்சு? முதல்ல அம்மாக்கு ஃபோன் பண்ணலாம். ஏய் வாடா, அக்கா கிட்ட சொல்லுவோம். சக்தி, சக்தி, என்னால முடியல சக்தி. அம்மா என்னமாச்சு? நீ எங்க இருக்க? சக்தி, ஹலோ அம்மா. சக்தி, அம்மா ஏன்டா இப்படி பண்றீங்க? சக்தி, ஏய் சக்தி, என்னாச்சு? அம்மாக்கு ஏதோ ப்ராப்ளம். நான் உடனே போய் ஆகணும். ஏய் டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்ல நீ போ, நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும். ஏய் சக்தி, சக்தி, என்னாச்சு இவளுக்கு? அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிம்மா. ஹே, சக்தி தான் கால் பண்றா. எடுக்கா, ஸ்பீக்கர்ல போடுக்கா. சொல்லு சக்தி. அக்கா நீங்க எங்க இருக்கீங்க? நானும் துர்காவும் அங்கதான் வந்துட்டு இருக்கோம். அம்மா நீங்க போங்க, பின்னாடி வரேன்னு சொன்னாங்க. ஏங்கா எல்லாரும் சேர்ந்து வர வேண்டியதானே? ஏண்டி என்னாச்சு? அம்மா பிரசாதம் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. நீங்க வரும்போது அம்மா எப்படி இருந்தாங்க? அம்மா நல்லாதான் இருந்தாங்க. ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? சரி நீங்க ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்குலாம் போகாதீங்க, திரும்பி வீட்டுக்கு போங்க. என்ன இப்படி சொல்ற? ஏன் என்னாச்சுக்கா? சொன்ன கேளு துர்கா, நீங்க ஃபங்க்ஷனுக்குலாம் போகாதீங்க. என்னக்கா சொல்ற? நாங்க பாதி தூரம் வந்துட்டோம். இந்நேரம் அம்மாவும் கிளம்பிருப்பாங்க. துர்கா நான் சொல்றத கேளு. நான் ஆட்டோல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க. அக்கா ஏன்க்கா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. துர்கா அம்மாக்கு நான் ஃபோன் பண்ணேன்டி. சக்தி சக்தினே இது கத்துற மாதிரி இருந்தது. அதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சுடி. கத்துனாங்களா? என்னக்கா சொல்ற? என்னாச்சு சக்தி? நீ சொல்றத கேட்டா எனக்கே பயமா இருக்கு. நான் வந்துகிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க. சரி அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் வண்டியை திருப்புங்கண்ணா. என்னக்கா? இல்ல ஒண்ணும் இல்ல, பயப்படாத. மீனாட்சி, மீனாட்சி செத்துட்டாளா? கொஞ்சம் இருக்கா. உசுறு போலக்கா இருக்குது. அதுவும் நல்லதுதான். மீனாட்சி உயிர் இருக்கும் போதே நாம கை நாட்டு வாங்கிடலாம். அப்பதான் ஊர்ல மீனாட்சி தான் கையெழுத்து போட்டான்னு சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். என்னதான் தப்பு பண்ணாலும் ஒரு நியாயம் இருக்கணும்ல. சரியா சொன்னக்கா. ஏண்டா சங்கிலி, இன்னும் எவ்வளவு நேரத்துல இவ சாவா? மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு அரை மணி நேரம்க்கா. மீனாட்சி அக்கா உசுரா நினைச்ச மெஸ்லயே அவங்க உசுறு போகுது. பாவம்,
ஏ சங்கிலி, இத என்னைக்கோ நாம பண்ணிருக்கணும்டா. இவ்ளோ நாள் விட்டோம் பத்தியா, அது நம்ம தப்புதான். ஏண்டா அடிச்சிங்களாடா? இல்லண்ணா, அதுக்குள்ள அவங்களே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கண்ணா. அடிக்காதோ நல்லதாண்டா. பாவம், ஊருக்கே பொங்கி போட்ட பொம்பளை. மீனாட்சி பாரு, உன்னோட மெஸ்ல 1-2 வாட்டி என் தம்பி சாப்பிட்டுருப்பானா? அதுக்கே எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கான் பாரு. அக்கா, 1000 தான் இருந்தாலும் நம்ம மாமாக்கு வாக்கப்பட்ட பொம்பளை இது. இவங்களும் எனக்கு ஒரு அக்கா முறை தானே வேணும். சங்கிலி, நீ என் மனசை தொட்டுட்டடா. எம்மா மீனாட்சி, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். நீதான் கடைசி வரைக்கும் எங்களை புரிஞ்சுக்கவே இல்ல. நான் சொன்னப்பவே நீ ஒழுங்கா மெஸ்ஸ குடுத்திருந்தனா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா? என்னடா அக்கா, என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? சட்டு புட்டு வேலையை பாரு. இடத்த காலி பண்ண வேணா. இருடா. சரி, மைட வாங்க. இருக்கு இரு. இந்தா. ஏ மீனாட்சி, உனக்கு மெஸ் தான் எல்லாம்னு சொன்ன. இப்போ அந்த மெஸ் ஏன் கைக்கு வரப்போகுதே? நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன, இந்த மெஸ் இடிச்சு அப்படியே ஒரு பெரிய பார ஒண்ணு ஓபன் பண்ணி, என்னடா அதுக்கு மீனாட்சி பாருன்னு பேரு வச்சிடலாமா? நீ கை நாட்டு மட்டும் வச்சுட்டு போய் சேரு. டேய் அக்கா, கை நாட்டு வச்சதும் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். என்ன? சரிக்கா. குடு குடு. பாத்தியாடா கொழுப்ப? சாகரப்ப கூட கைய விட மாட்டேங்கிறா. இறுக்கி புடிச்சுக்கிட்டு இருக்கா. அக்கா, நல்லா விரிச்சு விடுக்கா. கட்ட வரல புடிச்சு இழுத்து வையி. டேய், கிட்டத்தட்ட செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன்டா. மீனாட்சி, காதல கூட விழல பாத்தியா? ஆனா கை நாட்டு போடுறதுக்கு மட்டும் விடுறல பாத்தியா? அக்கா, மீனாட்சி அக்கா பயங்கரமான ஆளு. இந்த வாட்டி நானோ இல்ல இவ்வளோன்னு பாத்துடுறேன். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. அக்கா, நான் குடிக்கிறேன், நீ வா. பிஞ்சி கைக்கா விடுக்கா, நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் எப்படி எடுக்கிறேன்னு பாரு. என்னக்கா, கைய பிரிக்கவே முடியலையே. இவ்வளவு நேரம் நானும் இதானே சொன்னேன். இந்த மெஸ் மேல அப்படியே வெறி இவளுக்கு. அதான் சக்திகா வந்திருப்பாளா? அன்னைக்கே சொன்னால, என்னைக்கு இந்த மெஸ் என்னை விட்டு போகுதோ அன்னைக்கு என் உயிர் போயிடும்னு. அதான் முசுர அப்படியே கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இது சரி வராது. அத கூடா. மீனாட்சி, நீ யார் கையெழுத்து போட்டா நல்லதுன்னு நினைச்சேன். என்னைக்கு நடந்திருக்காது? எல்லாத்தையும் நானாதான் பண்ண வேண்டியிருக்கு. போகும்போதாவது நிம்மதியா போயிருந்திருக்கலாம்ல. வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிரு.